ஒரு மனுஷன் போதும்னு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் அது சாப்பாடு மட்டும்தானே. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லக்ஷ்மி நிவாஸ் ஹோட்டலுக்கு வந்திருக்கிறோம். இந்த ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்எஸ்பி ரோட் தெப்பக்குளம் பக்கத்தில் இந்த ஹோட்டல் அமைஞ்சிருக்கு. இந்த ஹோட்டல் 1963 ஆண்டு இந்த ஹோட்டல் தொடங்கியிருக்காங்க. இந்த ஹோட்டலில் பல வகை உணவுகள் இருக்குது. ஒவ்வொன்றும் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இந்த லக்ஷ்மி நிவாஸ் ஹோட்டலில் என்னென்ன ஃபேமஸ் அப்படின்னு. வணக்கம், என் பேர் மணிகண்டன். ஸ்ரீ லக்ஷ்மி நிவாஸ் ஹோட்டலில் வேலை பார்க்குறேன். இந்த ஹோட்டல் வந்து திருச்சி மலைக்கோட்டை என்எஸ்பி ரோடு பக்கத்தில் இருக்குது. என்எஸ்பி ரோடு கதிர்போனுக்கு அடுத்தால இருக்குது. 1963 ஆரம்பிச்சிருக்க கடை. இந்த வருஷத்தோட 61வது வருஷம் நல்ல முறையாக நல்லா போயிட்டு இருக்கு. கொடுக்குறோம் நல்ல கொஞ்சம் தரமான இதில் கம்மியான ரேட்டில் 40 ரூபா தான் மினி டிஃபன். எல்லாருமே வந்து அதிகமாக மக்கள் சாப்பிட்டு போகிறாங்க. வேறு காலையிலேயே இட்லி, வடை, பூரி, பொங்கல், தோசை, ரவா தோசை, ஆனியன் ரோஸ்ட்டு, நெய் ரோஸ்ட்டு, அது வடை எல்லாமே நம்ம கொடுக்குறோம். கம்மியான பட்ஜெட்டில் இங்கே உள்ள எத்தனையோ கடைகள் இருக்கலாம். ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் சுவையும் அதுக்கேற்றால இருக்கும். எல்லாருமே நல்ல டேஸ்ட்டுக்காண்டி அதிகமாக வராங்க. கம்மியான பட்ஜெட்டை விட டேஸ்ட்டுக்காண்டி அதிகமாக இந்த பக்கம் கடை அதிக பேர் வராங்க. அது போக மதியம் லஞ்சு கொடுக்குறோம். அது போக ஈவினிங் டின்னர் கொடுக்குறோம். ஈவினிங் நிறைய ஸ்பெஷல் ஐட்டம் நிறைய எல்லாமே இருக்குது. இடியாப்பம் இருக்குது, ரவா இட்லி இருக்குது, ரவா தோசை இருக்குது, பொரிச்சு புரோட்டா கொடுக்குறோம், இலை புரோட்டா கொடுக்குறோம். எங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் இங்கே தான் நான் வாங்கி கொடுக்குறோம். சாப்பாடு மலிவாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருக்கும் சாப்பாடு. சார், நான் ரெகுலராக இங்கே வேலைக்கு போகிறதுக்கு போது இங்கே தான் சாப்பிட்டு போகிறேன். ரொம்ப நல்லா இருக்குது சார் சாப்பாடு எல்லாமே. மினி டிஃபன் வந்துட்டு 40 ரூபாய்க்கு ஒருத்து தான். ஆமாம், பூரி தராங்க, நம்ம இட்லி, தோசை, பூரி, பொங்கல் எல்லாமே வந்துடுது. வடையும் தராங்க சார். ரொம்ப நல்லா இருக்குது, சாப்பிட்லாம். காலையில் வந்து மினி டிஃபன் கொடுக்குறோம். அதில் வந்து இட்லி, வடை, ஒரு பூரி, மினி தோசை, பொங்கல் வந்துடும். பார்சல்னால் 60 ரூபா சொல்லுவாங்க. மினி டிஃபன் 40 ரூபா தான். அதிகமாக வந்து சாப்பிட எல்லாமே இங்கே மினி டிஃபன் தான் அதிகமாக சாப்பிட வராங்க. வேறு ஹாய் சார், நாங்கள் இங்கே பக்கத்தில் தான் ஹாஸ்டல் நாங்கள் தங்கியிருக்கோம், படிக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸு. இங்கே நாங்கள் ஒரு 10 பேர்லாம் வந்து காலையில் இங்கே காஃபி குடிக்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டாக இருக்கும். இங்கே மினி டிஃபன் வந்து 40 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா பொங்கல், இட்லி, ஒரு வடை, தோசை எல்லாமே தராங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இங்கே பொங்கல் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஐயர் கடையில் சாப்பிட்ற மட்டுமே இருக்கும் நல்லா. நீங்கள் இங்கிட்ட வந்தீங்கன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இட்லி எப்பவும் சுட சுட தான் வைப்பாங்க. அதே மாதிரி இங்கே சட்னி பார்த்திங்கன்னா ஒரு 6 வகையான சட்னி வைப்பாங்க. அதில் ரொம்ப நல்லா இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடலை சட்னி எங்கேயும் கிடைக்காது, இங்கே கிடைக்கும். அது வைப்பாங்க, அது ரொம்ப சூப்பராக இருக்கும்.
திருச்சிக்கு வந்தீங்கன்னா கட்டாயம் மலைக்கோட்டை விநாயகரை கும்பிட்டுட்டு கட்டாயம் நம்ம கடைக்கு வாங்க. கம்மியான பட்ஜெட்டில் உங்களுக்கு டேஸ்ட் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம கடையை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த லக்ஷ்மி நிவாஸ் ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்டு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஃபன் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக, சூப்பராக, ஜம்முன்னு, ஜோராக, அற்புதமாக, அட்டகாசமாக, அமர்க்கலமாக இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா இவங்க 40 ரூபாய்க்கு தர மினி டிஃபன் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லணும். நீங்கள் இந்த லக்ஷ்மி விலாஸ் ஹோட்டல் பக்கத்து வந்தீங்க அப்படின்னா இவங்க ஹோட்டலில் கண்டிப்பாக மார்னிங் டைமில் இந்த மினி டிஃபன் கிடைக்கிது. கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். நமக்கு 40 ருபீஸ்க்கு ரொம்ப ஒர்த்து ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட கஸ்டமர் சர்வீஸும் சரி, இவங்க சர்வ் பண்ணுறது மற்றது எல்லாமே ரொம்ப தரமாக பண்ணுறாங்க. நீங்கள் இந்த என்எஸ்பி ரோடு சைடு வந்தீங்க அப்படின்னா இவங்க உணவகத்தில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஒரு மனுஷன் போதும்னு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் அது சாப்பாடு மட்டும்தானே.